அதுக்குள்ள வந்துட்டோமா? அப்புறம்டா நல்லா என்ஜாய் பண்ணியா? சொல்லு மச்சான் சொல்லு. அட சும்மா சொல்லு. மகேஷ் மாய் ப்ரோ, சொல்றா தம்பி. நான் அவளை லவ் பண்றேன். இப்ப எதுக்குடா சிரிக்கிற? சரி சொல்லு சொல்லு. சீரியஸாவா இல்ல டைம் பாஸ்கா? அப்கோர்ஸ் சீரியஸ். இந்த டைம் பாஸ் பண்றாள் நான் இல்லடா. இவன் திரும்ப ஆரம்பிக்க போறான்டா. கிளம்பிடுறான் மகேஷ். ப்ரோ, ரெண்டாவது இல்ல மூணாவது. ரெண்டாவது உன் காமனா தான்டா. கோத்தாடே, காமனா பத்தி ஏதாவது பேசினா இங்கே உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். சரி சரி கேளு. சொல்லு. இந்த வாட்டி யார போட போற? ஐ மீன் யார லவ் பண்ண போறேன்னு கேட்க வரேன்டா. என்னடா பண்றீங்க? தண்ணி அடிக்கிறீங்களா? வண்டியில ஏத்துக்கடா. என்னடா வாந்தி வருதா? சார் கொமட்டுறான் சார். வருதா? காமனா அழகா இருக்கல. கோத்தா, இதுக்கு மேலயும் காமனா மேல கண்ணு வச்சேன்னு வச்சுக்கோயேன், என் நல்ல லவ் ஸ்டோரியை கெடுக்கிறதுக்கு பதிலா நீ செத்து தொலை. மொள ஒண்ணா பின்ன என்ன சார்? நீங்களே சொல்லுங்க. ஃப்ரெண்டா இருந்துகிட்டு ஃப்ரெண்டோட. நான் சொல்றது கேளுடா. காமனோட ஃப்ரெண்ட் இருக்கால, கர்லி ஹேர் மச்சான், ஆலியா. ஆலியாவா? ஆமாண்டா. வேற ஒருத்தி சார், என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, வேற ஒருத்தி. என்னடா ஆலியாவுக்கு? மீட் பண்ணணும் மச்சான். குணால், என் மச்சான் ப்ரப்போஸ் பண்ணிடுறா. என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஒண்ணுங்க என்னைக்குடா முகத்தை பார்த்து லவ் பண்றாளுங்க. சரிதானே சார்? சரியா சொன்ன தம்பி. ஹலோ, என்னால ப்ரப்போஸ் பண்ண முடியாதுடா. ஏன்டா முடியாது? அட ஏப்பா முடியாதுங்கிற? அட கமிட்டட் அவ, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்டா. அப்படி போடு. ஜோலி முடிஞ்சது தம்பி. உன் தலையெழுத்தே இதான்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பெரியவங்க எப்பவும் சொல்லுவாங்க, வாழ்க்கையில காதல் ஒரு வாட்டி தான் வரும், மயிர்ல வரும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல பாதி பேர் ஒரிஜினாவே செத்து போயிருப்பாங்க. இது காதல்டா முட்டாள். அதுக்கு சிக்கன் பாக்ஸா வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி வருதுக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க ஆலியா மேடம்? என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு காமனா சொன்னா, அதான் அவங்க கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் டேட்டுக்கு போலான்னு. இல்ல குணால், இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல. அப்ப மூட வர வச்சுக்கலாம். சரி வா போலாம். வா வா வா, வந்து ஏறு. சொன்னா கேளு குணால். வந்து ஏறு. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? சொன்னா கேளு. சீக்கிரம் வா 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 வா, வந்து உட்காரு. டைம் இல்ல, வந்து உட்காரு. இல்ல 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 முடியாது, வா சீக்கிரம் வா. போலாமா? என்ன குழந்தை தானே இது? இது உண்மையா? Do women prefer chocolate over sex? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதானா? I do. ஆனா I hate chocolates. In fact எனக்கு பைனாப்பிள் தவிர வேற எந்த ஃப்ளேவருமே பிடிக்காது. You like pineapple? I love it. ரோஷனுக்கும் அதான் பிடிக்கும். ஆலியா அவன் தான் போயிட்டான்ல, நீ அவனை மறந்துரு. அவ்வளவு ஈஸி கிடையாது குணால். எனக்கு தெரியும். அவ பேர் என்ன? தாரா. அவளை உன்னால மறக்க முடிஞ்சுதா? அட்லீஸ்ட் நீ மூவ் ஆன் பண்ணிருக்க. எப்படி? காதல் பித்தனோட காதல் பறி போகும்போது காலம் காதலுக்கும் காமத்துக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லிக் கொடுக்கும். நானும் அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். Kunal, can I hug you? Can I get a hug? I need it. Sure.
போக முடிஞ்சது. என்ன பண்ற குணால்? ஐ லவ் யூ ஆலியா. என்னது? ஆமா ஆலியா, நான் அந்த ரோஷன் மாதிரி. ப்ளீஸ் நிறுத்து. ஐம் சாரி. இங்க பாரு குணால், நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நான் ரோஷன் இன்னும் மறக்கல. தாரா போனதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வாழ்க்கைக்குள்ள முதல் காதலை கொண்டு வர்றது நடக்காத விஷயம். ஐ வாஸ் ராங். ஆலியா, அதை எரிச்சிரு. மூவ் ஆன் பண்றதுக்கான ஆரம்பம் இப்படிதான் இருக்கும். ரோஷனை ஞாபகப்படுத்துற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எரிக்கணும். இது மெமரிஸ் குணால். இங்க பாருமா, அது மெமரிஸ்லாம் இல்ல, அது போன ஜென்மத்தோட பாவம். நீ ப்ளீஸ் முதல்ல அதை எரிச்சிரு. எரிச்சிரு. எல்லாம் சரியாயிடும். ஓகே, குட் குட் குட். அப்படிதான் இருக்கணும். கம் ஆன். அவ்வளவுதான்.